அப்ப இந்த தலைவா படத்த ஒரு இயக்குனர் இயக்குறாரு தானு. அதுக்கப்புறம் துப்பாக்கிய வந்து இது பண்றாரு. அந்த நேரத்துல தானு வந்து ஒரு நபர அணுகுறாரு. கோசல் ராம் அப்படின்ற ஒருத்தர அணுகுறாரு. அவரு வந்து இப்ப உயிரோட இல்ல. அவர் வந்து கோவிட்ல இறந்து போயிடுறாரு. அவர்ட்ட சொல்லி குமுதம்ல வந்து பேசுறாங்க. இந்த மாரி, "ஏன் நீங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற சர்வேவ நீங்க வெளியிடக்கூடாது?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இவங்களும் சரி நமக்கு சர்க்குலேஷன் இது நான் நியாயமா தான் சொல்றேன். சர்க்குலேஷன் போகுமேன்னு சொல்லிட்டு ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன்ல 2 போலிங் நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் போலிங்ல யார் அடுத்த சூப்பர் ஸ்டார்? இப்போ ஒரு அரசியலுக்கு வந்துட்டார். யார் அடுத்த சூப்பர் ஸ்டார்? அப்படின்னும்போது பேசும்போது, எல்லாரும் அங்கே ஆன்லைன்ல அஜித் அதிகமாயிருச்சு. பட்டுன்னு அது வெளியில தெரியறதுக்குள்ள அந்த ரிப்போர்ட் அடிச்சு முடக்கிடுறாங்க. அப்ப இவங்க எல்லாருக்குமே உள்ள சந்தேகம் வருது. ஆஃபீஸ்க்குள்ள யாரோ வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது அப்புறம் அவங்க கண்டுக்கல, அதை விட்டுறாங்க. இந்த டைரக்ட் போலிங் நடக்குதுல்ல, மேகசின்காக டைரக்ட் போலிங். இந்த டைரக்ட் போலிங் எங்க நடக்குதுன்னா பொதுமக்கள்ல நடக்கல. விஜய் ரசிகர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் நடக்குது. இதை ஒரு ஒரு வீடியோல ரிலீஸ் பண்றாரு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், அப்புறமா வீடியோ போடுறேன். எல்லா இடத்துலயும் போலிங் நடக்குது. அப்ப விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பெரிய ஈவெண்ட், ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஈவெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுக்கலான்லாம் அறிவிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? இந்த மாதிரி ஏத்திடுவாங்கல்ல. அவங்க ஒரு ஏத்தின உடனே சத்தம் இல்லாம அலுவலகத்திலே வச்சு இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. இந்த அவார்டை கொடுக்கறதுல தான் பெரிய ட்விஸ்ட். அந்த குமுதம் நிறுவனத்தினுடைய எம்டி அன்னைக்கு அந்த அவார்டு ஃபங்க்ஷன்லேயே இல்லை. எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆகி ஃபாரின் ஓடிடுறாரு. உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த அவார்டை வாங்குறதுக்கு யார் யார் வராங்க அப்படின்னா, நம்ம இளைய தளபதி விஜய் வராரு, பிரியா ஆனந்த் வராங்க. தலைவா படத்துல ஒரு மார்வாடி கேரக்டர்ல ஒரு ஹீரோயின் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வராங்க. 3 பேர் வந்து எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சத்தம் இல்லாம வாங்கிட்டு போயிடுறாங்க. அது அன்னைக்கு அந்த மேகசின்ல ஒரு கட்டுரையாவும் வருது.